சார், போலீஸ்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார் நீங்க. சொல்லியிருந்தா விசாரணைக்கு பக்காவா கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன் சார். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல, தெருமோனையில் ஜிம் வச்சு நடத்துகிற மாதிரி தெரியுது. எனிவே யூஆர் அ கிரேட் போலீஸ் ஆஃபீஸர். நான் ஒரு கிரியேட்டர், உங்களுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன் சார். குட். சரி, வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடு. எதுக்கு? பரேட் எடுக்க போறீங்களா என்ன? ஜீவானந்தம்ங்கிற ஒரு கிரிமினலை பத்தி தகவல் சேகரிக்க போறேன். ஏய், அவனை பத்தி இங்க என்ன விசாரணை? அவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார், உங்க வீட்டு பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வர சொல்லுங்க சார். நாங்க வரச்சோன்னா வரமாட்டாங்க, நீங்களே கூப்பிடுங்க. இவங்க தானே? பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த நாட்டாம மாதிரி, ஆனா வெளியிலலாம் ஆதிகுணசேகரன் எங்களை அடக்கி வச்சிட்டு இருக்காருன்னு பரப்பிட்டு இருப்பாங்க. நீங்களே விசாரிங்க. என்ன சார் விசாரிக்கணும்? நீங்க தான் ஜனனி இல்ல? ஆமா சார். ஆமா. ராணி மங்கம்மாவே தோத்துருவாங்க, அப்படி ஒரு சூரப்புலி. யோ, புலி இவரியா? கிரியேட்டருங்கிற வாயை கொடுத்து உடம்பு புண்ணாக்கிக்கிற, பேசாம இரு சார். நீங்க விசாரிங்க சார். மொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஜீவானந்தத்தை தேடிட்டு இருக்கு, தெரியும்ல? அவரை பத்தி தகவல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஓ, நல்லது. நாங்களே கண்டுபிடிக்கிறோம். ஆனா நாங்க தேடி கண்டுபிடிச்சோம்னா மொத்த கதையையும் முடிச்சிருவோம். அவன் பெரிய கிரிமினலாமே. அவன் மேல ஏகப்பட்ட கிரிமினல் வழக்கு இருக்கான். அவனை பிடிக்க தான் காத்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி பிடிச்சா அவனை முடிச்சு விட்டுருவோம். சார், என்ன பேசுறீங்க? உங்க உள்நோக்கம் என்ன? பேசுறதெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே.